Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலும் ஒரு வெளியேற்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 32 அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்பட்ட பிறகு அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்குமா அந்த வனாந்தரம். இந்த வனாந்தரமான நிலங்கள் ஏன் இப்படி வனாந்தரமாவே இருக்குது? சாபம். வனாந்திரம் என்பது சாபம். இந்த வனாந்திரத்துல ஆவி ஊற்றப்படணுமா? வனாந்திரத்துல ஆவி ஊற்றப்படணும். அல்லேலூயா. அப்போ வனாந்திரம் வயல்வெளி ஆகும். இது பாருங்க, இதெல்லாம் வனாந்திரமா இருக்கு பாருங்க. இந்த வனாந்திரம் வயல்வெளியாக இது உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த கிராமத்துல எல்லாமே வனாந்தரமா இருக்குது. பரிசுத்த ஆவி இந்த நிலத்தின் மீது ஊற்றப்படவில்லை. அதனால இது வயல்வெளியாக காணப்படவில்லை. இந்த வனாந்திரத்துல ஆவியை எப்படி ஊற்றுறது? இந்த வனாந்திரத்துல தேவ ஆவி ஊற்றப்படணும். மனுஷன் வனாந்திரமா இருக்கிறான். உள்ள பிசாசு இருந்தா மனுஷனை வனாந்திரமாயிரும். அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரை ஏறிட உடனே
ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னுது. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறினதுமே ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே 40 நாள் இயேசு வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படும் போது இயேசு அந்த பிசாசின் சோதனையிலே வீழ்ந்து போகவில்லை. இயேசுவின் மீது ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்தார். அவருக்குள் ஆவி அளவில்லாமல் இருந்தது. அவரு காலடி வச்சார்னா நிலத்துல, அந்த நிலத்தின் வனாந்தரம் மாறி அந்த நிலத்தின் சாபம் நீங்கி அந்த நிலத்துல செழுப்பு உண்டாகும். மனுஷன் மேல மட்டும் கிடையாதுங்க, அவர் கால் பட்ட இடமெல்லாம் வயல்வெளியா மாறும். ஏன்னா அவர் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தவர் கிடையாது, ஆதாமின் கால் கிடையாது, அவர் இயேசுவின் கால். அந்த கால் வனாந்திரத்தில் பட்டதுமே அந்த வனாந்திரம் வயல்வெளியா தான் மாறும். அதான் ஏசாயா சொல்றாரு, உன்னதத்திலிருந்து தம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும், உன்னதத்திலிருந்து வந்த இயேசுவின் கால் அங்க பதியணும். இந்த வனாந்திரத்துல இயேசுவின் கால் பதியணும். இந்த வனாந்திரத்துல இயேசுவின் கால் பதியணும்னா எப்படி பதியும்? பரிசுத்த ஆவியானவரார் இயேசு சரீரத்தில் இல்லை, சரீரத்தின் கால் பதியல. இயேசு சரீரத்தில் இல்லை, இயேசு ஆவியா இருக்கிறாரு. தேவாவியின் கால் எப்படி படும்? எப்படி இந்த வனாந்திரம் வயல்வெளியா மாறும்? எப்படி இது ஏதேன் தோட்டமா மாறும்? எப்படி ஆவி இது மேல ஊற்றப்படும்? இந்த நிலத்தின் மேல இருக்கிற சாபம் எப்படி நீங்க? எப்படி சாபம் நீங்க? மனுஷனே ஒரு வனாந்திரம் தாங்க. ஒரு சபிக்கப்பட்ட அந்த வனாந்திரத்துல, கல்லறை தோட்டத்துல நிர்வாணமா இருந்த ஒரு மனுஷன் வனாந்திரமா இருக்கிறான். பிசாசுகள் இருக்குது. அந்த மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா மாறுறான். ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டு வனாந்திரமா, தரித்திரம் பெற்றவனா, வியாதி பெற்றவனா, அவமானப்பட்டவனா, இப்படி வனாந்திரமா இருக்கிற ஒரு மனுஷனை இயேசு தன் ஜீவனை கொடுக்கிறார் அவனுக்கு. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவன் பேரை சொல்லி இயேசு ரத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்துறாரு. ஆதாம்லிருந்து முழு உலகத்துக்கு செலுத்துறாரு. இந்த லேகோன் பிசாசு பிடித்த வனாந்திரத்துல கனசரேத்து அந்த இடத்துல வனாந்திரத்துல கல்லறை தோட்டத்துல சபிக்கப்பட்டவனா இருக்கிற அவன் மேல பரிசுத்த ஆவி இறங்குது. பரிசுத்த ஆவி இறங்குதுமே அவன் சொஸ்த புத்தி அடைந்தான். அவன் புத்தியில செழிப்பான வயல்வெளி உண்டானது. அதுக்கு மேல வனாந்திர புத்தி, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சோகம், சஞ்சலம், போராட்டம், அசுத்தாவி, அப்படிப்பட்ட வனாந்திரமான ஒரு மனுஷனா இருந்தான். இயேசு தன் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் அவனுக்கு கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறார். அவனுக்கு முன்ன நன்மை தீமை சரீரம், நன்மை தீமை ரத்தம். இந்த பூமி நன்மை தீமை அறியத்தக்க பூமி. வனாந்திரமா இருக்குது பாருங்க, வறட்சி, வனாந்திரம், ஒரே வனாந்திரம். நன்மை தீமை அறியத்தக்க முன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வனாந்திர பூமி. வனாந்திர பூமியை செழிப்பான வயல்வெளியா மாட்டினா ஜீவ பூமி. இந்த பூமி பேரை சொல்லி ஜீவ பூமிய
தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். உன்னதத்திலிருந்து தேவாவி இந்த பூமியின் மீது ஊற்றப்படணும். இப்போ சொல்லும் போதே மழை பெஞ்சிக்குது பாருங்க, துளி போட்டுக்கிட்டே இருக்குது, மழை துளி. பசு தாவியான இந்த செய்தியை நேசிக்கிறார் போல. மழை துளி வீந்துக்கிட்டே இருக்குது. அதிசயம். பசு தாவியான மழை போல ஊட்டுறாரு. பேசும்போதே துளி வீது பாருங்க. அல்லேலூயா. ஏசப்பா, பரிசுத்த ஆவியாகிய மழை இந்த நிலத்தின் மீது ஊற்றப்படணும். இந்த நிலம் வயல்வெளியா மாறணும். உன்னதத்திலிருந்து தம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். காடாக எண்ணப்படும் செழிப்பான வயல்வெளி. ஆதாமின் பூமி. இந்த பூமி மேல பாவத்தின் சம்பளம் மரணம், பிசாசின் தாக்குதல் இந்த பூமியில் இருக்கிறதுனால இது வனாந்திரமா இருக்குது. இந்த வனாந்திர பூமியில பரிசுத்த ஆவி ஊற்றப்படணும். அதுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த மாதிரி இயேசுவின் பூமி ஜீவ பூமி, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், ஆதாம் சரீரம் ஆதாம் ரத்தம் இது மேல இருக்கிறதுனால பூமி சபிக்கப்பட்டு வனாந்திரம் வறட்சியா இருக்குது. இந்த பூமி இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம், இயேசுவின் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். இந்த பூமி பேர் சொல்லி பிதா குமார் பரிசுத்த ஆவி ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வானத்துக்கு சகல அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த பூமி மீது ஆசீர்வாதம் ஓட்டப்படணும். இது வயல்வெளியா மாறணும். பரிசுத்த ஆவியின் தாக்குதல் இந்த பூமி மேல இருக்கணும். இது வயல்வெளியா தான் மாறணும். எப்படி ஒரு மனுஷன் பாவ மனுஷன் சாப மனுஷன் தரித்திர மனுஷனுக்கு இயேசு ஜீவனை கொடுக்கும்போது, இயேசு சந்திக்கும் போது பிசாசு ஓடித்தான் ஆகுது, பசுத்தாய் வந்துத்தான் ஆகுது. தேவன் பிசாசு விடுதலை ஆகித்தான் தேர்றான். வனாந்திரத்தில் நிர்வாணமா இருந்தவன் வஸ்திரம் தரித்து தெக்கப்பூரில் போய் ஊழிய செய்து ஆசீர்வாதமா மாறிடுறான். அந்த மாதிரி இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியா தான் மாறணும். இந்த வனாந்திர பூமி ஏதேனாய் மாற வேண்டும். அதுதான் டார்கெட். அதுக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த நிலத்தை கொண்டு வரேன். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கி கிடக்கிற இந்த நிலத்தை தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதலுக்குள்ள கொண்டு வரேன். இந்த பூமியில ஆதாமின் சாபம் இருக்குது. அந்த சாபத்திற்கும் இந்த பூமியில இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த பூமி பேரை சொல்லி ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செல்லுக்கிறேன். வாய்நாள்லாம் தெளிக்கிறேன். எண்ணெய் விடாமத்தில் எக்காலத்தையும் தெளிக்கிறேன். இந்த பூமி வயல்வெளியா மாறணும். வயல்வெளி காடாக எண்ணப்படணும். தேவாவி இந்த நிலத்தின் மீது ஊற்றப்படணும். இந்த பூமி சொர்க்க பூமியா மாறணும். இந்த பூமி சொர்க்க பூமியா மாறுது. நிலம்லாம் சுதந்திரிக்கப்படணும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அவனுக்கு சொந்தமாக சொல்லப்படும். இயேசுவின் கால் பதிக்கப்படுகிறது. ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் எல்லாரும் கொடுக்கப்படுகிறது. தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கப்படுகிறது. சுற்றிருக்கிற எல்லாம் சுதந்திரிக்கப்படணும். தேவி நீதித்து உயிர்த்தெழு கொடுக்கணும். பரிசுத்த ஆவி இந்த நிலத்தின் மீது ஊற்றப்படணும். வனாந்திரத்தில் தேவ ஆவியானவர் உலாவடணும். தேவ நீதித்து உயிர்த்தெழுதலே பிதா குமார் பரிசுத்த ஆவிக்கு ஊற்றப்படணும். உன்னதத்திலிருந்து தம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே எப்பத்தாயா இந்த ஆவி ஊற்றப்படும். அசுத்த ஆவி இந்த நிலத்தின் மீது ஊற்றப்படுது. ஆதாம் வேவாள் வழியா தலைமுறையா இந்த நிலத்தின் மேல அசுத்த ஆவி ஊற்றப்பட்டதால் வனாந்திரமாவே இருக்குது பாருங்க. அது வாழ விடாது. மனுஷனையும் வாழ விடாது, நிலத்தையும் வாழ விடாது. வனாந்திரமா இருக்கும், வறட்சியா இருக்கும், நீர் பாய்ச்சலான தோட்டம் இருக்காது, அங்க செழிப்பு இருக்காது, செழிப்பான வயல்வெளி இருக்காது. அப்போ இந்த நிலத்துக்கு இந்த நிலத்தின் ஓனர் மேல சாபம் இருக்குது, பாவம் இருக்குது, மரணம். அந்த நிலத்தின் ஓனர் இயேசு ஏற்றுக்கிறாரு. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி இந்த நிலத்தின் ஓனர் பிதாகுமார் பசுத்தாய் செலுத்துறாரு. ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு ஜீவ பூமி ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை செலுத்துறாரு. அப்போ அவர் மீது நிலத்தின் ஓனர் மீது பசுத்தாவியார் மீது நிலத்தின் மீது பசுத்தாவியார் ஊற்றப்பட மட்டும் வனாந்திரம் வயல்வெளியா மாறும். செழிப்பான வயல்வெளியா மாறும். செழிப்பான வயல்வெளி செழிப்பான வழி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்தின் நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும்.
என்ன நீதி, என்ன நியாயம்? தேவ நியாயம். அது இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி. இந்த பூமியிலிருந்து ஜீவ பூமியை பிதாகுமார் பசுத்தாகி அந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்துறாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து, இந்த நிலம் 5 அப்பம் 2 மீன் மாதிரி ஆதாம் வழியா பிறந்த சாபாப்பம் நன்மத்தையும் அப்பத்தை எடுக்கிறார் இயேசு கையில். எடுத்து அந்த நன்மத்தையும் அப்பத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவ அப்பத்தை கொடுக்குறார் பிதாவாக. சுகந்த பலியா இருக்குது. அந்த 5 அப்பம் 2 5000 பேருக்கு பலிக்கு பெருகிற மாதிரி இந்த நிலம், நன்மத்தேம நிலம் கையில் எடுத்து வானத்தண்டா ஜீவ நிலம், ஜீவ உலகம், ஜீவ பூமி, ஜீவ வானம், ஜீவ பூமியை இந்த நிலத்திற்கு அடுக்க உட்காந்து நிலத்தில் உட்காந்துருக்கேன். நான் இப்போ இந்த நிலத்தில் உட்காந்து இந்த நன்மத்தேம நிலத்தை கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே இந்த ஜீவ நிலத்தை நன்மத்தேமை ஆக்கிட்டான் பிஷா. ஆதாம் வியாபாரம் நன்மத்தே மாதிரி உனக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளு குறுக்கும் முளைப்பிக்குது. இப்போ ஏசு ஜீவ ரத்தத்தை 6 லிட்டர் ஜீவ ரத்தத்தை சிந்தி இந்த பாவுண்டு மனது பசுத்தாய் இறங்கி இருக்கிறாரு. இந்த ஜீவ பூமியை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவ பூமியை சுகந்த பலியாக ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஜீவ பூமியை கொடுக்குறேன். அப்போ இந்த பூமியின் மீது இருக்கிற சாபம், இந்த வனாந்திர தாக்குதலாம் நீ பசுத்தாய் ஊற்றப்பட்டு இந்த பூமி செழிப்பான வயல்வெளியாகணும். செழிப்பான வயல்வெளி அடர்ந்த காடாக மாறணும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஏதேன் தோட்டமாக அது மாறி ஆகணும். இதை ஆதாமுக்குள் இருக்கிற இந்த பூமியை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர ஜீவ பூமி, ஜீவ சர்வ, ஜீவ ரத்தத்தை இந்த பூமி பேரை சொல்லி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்குற. இந்த எல்லை எங்கிலும் பசுத்தாவி அசைவாடணும். பசுத்தாவி எங்க வயல்வான நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் உண்டாகணும். காற்றையும் காண மாட்டேன், மழையை காணும். குளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பும்னு சொல்லப்படுது. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் குளங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த பூமி ஜீவ பூமி, நன்மத்தேம பூமி தான். ஆதாம் வியாபால் வழியா ஏசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்திருக்கிறாரு. மனுஷனை மட்டும் வீட்டில் பூமியும் வீட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் சொல்லிக்கிறார். அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கிரயமா கொடுத்து அந்த ஆதாமின் சாபத்தை, அந்த வனாந்திரத்தை நீக்கி செழிப்பான வயல்வெளியாக, செழிப்பான அடர்ந்த காடம், ஏசா 32:15 வாக்குத்தத்தம் நிறைவேறணும். உன்னதத்திலிருந்து தம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நல்ல செழிப்பான வயல்வெளியா அந்த நிலங்கள் மாறுவதாக. கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர ஆதாமுக்குள்ள நன்மத்தை மறியத்தக்க கனி பூசிக்கு சாகவே உள்ளது. பூமி சபிக்கப்பட்ட பூமி, வனாந்திர பூமி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இல்லைங்க, நீர்ப்பாய்ச்சல் இல்லை, செழிப்பான கனி நிறைந்த மரம் செடி கொடிகள் இல்லை, செழிப்பான வயல்வெளி இந்த இடத்துல இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? பைதற்ற பலி செலுத்தணும். ஜீவ பலிய இந்த நிலத்தின் மேலிருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவாகிய தேவனுக்கு ஜீவ பூமியை செலுத்துகிறேன். ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை, ஜீவ வானம், ஜீவ பூமியை சுகந்த பலியா செலுத்தி ஆதாமிலிருந்து முழு உலகத்து பிதாகுமார் பசுத்தாய் பிதாவாகிய தேவனுக்கு பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் ஜீவ பூமி சுகந்த பலியாயிடுச்சு. ஆதாம் முழு உலகத்துக்கு 5 அப்பம் 2 மீன் பழுகி பெருகணும் மாதிரி இந்த பூமி பழுகி பெருகணும். தாமஸ் துளசிராம பூமி பழுகி பெருகி நிரம்பி வயணும். 5 அப்பம் 2 மீன் தாங்க. ஆதாம் வியாபால் வழியா யாரோ ஒரு அம்மா சுட்டு 5 அப்பம் 2 மீன், அது இயேசு கையில் கொடுக்குறாங்க. அதை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே உமக்கு தோத்திரம். அந்த 5 அப்பம் 2 மீன் ஜீவ அப்பத்துக்கு ஒத்துருப்பாரு. ஜீவ தேவனுக்கு தனக்கு உலகத்து அப்பம் பழுகி பெருகி பூமி எங்க 25,000 பேர் போஷித்ததுன்னு பார்க்குறோம். அதனால் இந்த பூமியை, இந்த வனாந்திர பூமியை எடுத்து, இந்த பூமியை, இந்த நிலங்களை இதை எடுத்து பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும்
இடைவிடாம எக்காலத்தில் எந்நேரத்திலும் ஜீவ பூமியா செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட பூமி. இயேசு ரத்தத்தை தெளித்து இதன் மேற்கு பிசாசின் தாக்குதல் சாபம் அதை லேகியோன் பிசாசு 2000 அசுத்தாய் ஓடின மாதிரி இந்த நிலத்தின் மேல் இருக்கிற அசுத்தாயெல்லாம் ஓடி பசுத்தாய் ஊற்றப்பட்டு இந்த வனாந்திர பூமி வயல்வெளியாக மாறணும். ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவி நீதி உயிர்த்ததில் பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்தில் எந்நேரத்தில் சோர்ந்து போகாம ஜீவ பூமியை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவ பூமியை, ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை, ஜீவ ஆற்று, ஜீவ உலகத்தை, ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சமுத்திரத்தில் பிதா குமார் பசுத்தாவிக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவ பூமியை, ஜீவ பூமி, ஜீவ ரத்தம், ஜீவ சரம், ஜீவ வானம், ஜீவ பூமியை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் செலுத்துகிறோம். எக்காலத்தில் செலுத்துகிறோம், சோர்ந்து போகாமல் செலுத்துகிறோம். அப்போது இது ஒரு சாதாரண ஒரு பூமி. ஆனால் உலகமே ஒரு வனாந்திரமாக இருக்குது. இந்த உலகத்தையே கையில் எடுத்து ஆதாம் வழியாக பிறந்த 5 கண்ட ஜனங்களையும் கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவே ஜீவ பூமியை, ஜீவ சமுத்திரத்தை, ஜீவ வானத்தை பிதா குமார் சுகந்த பலியா ஆதாம் முழு உலக ஜீவ பூமியாகிற நன்மை தீமை பூமி, சபிக்கப்பட்ட பூமி. உன்னத்து பூமி சபிக்கப்பட்டு ஆதாம் வியாபார வழியா 816 கோடி ஜனங்கள் ஆதாமுக்குள்ள நன்மத்தை மரியாதைக்கு பூமியை சபிக்கப்பட்டு வனாந்திரம் வறட்சி ஆகி போச்சு. பிசாசின் தாக்குதல் வறட்சி வனாந்திரம் பூமி விளையில நல்ல விளைஞ்ச பூமி பொண்ணை விளைஞ்ச ஏதேன் தோட்டத்தில் நெல் வெஞ்சது பார்த்துருக்கோம், அரிசி சோளம் கேழ்வரகு இது விளைஞ்சோம். ஆனால் ஏதேனில் புண்ணே விளைஞ்சிச்சான். அப்படிப்பட்ட பூமி நன்மத்தை மரியாதைக்க கனி புஷிக்குனாலே ஷாகவே உன்னித்து பூமியை சபிக்கப்பட்டு போச்சு. இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமியை கொடுத்து அந்த பாவுன்ட்டு மனத்திற்கு பசு தாவி இறக்கி ஜீவ பூமியாய் மாற்றிட்டாரு. அந்த ஜீவ பூமியை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனே ஜீவ பூமி, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா வாழ்நாளெல்லாம் ஜீவ பூமியை இயேசு கிறிஸ்து மூலமா சிலுவையில் சென்ற ரத்தத்தினாலே முழு உலக ஜீவ பூமியை பிதாகுமார் பசு ஆதாம் முழு வாழ்நாள் நித்தியமா ஜீவ பூமி கடும். பூமி மேலே அபிஷேகம் இருக்கணும், பசுத்தாயின் அபிஷேகம் இருக்கணும். பூமி சமுத்திரம் வானம் எல்லாம் ஆதாம் வியாபாரம் செய்ததுனால பூமியை சபிக்கப்பட்டு போயிடுச்சு. முழுவதும் 816 அதிகமான கோடி ஜனங்கள் இருக்காங்க. ஆதாம் 2ஆம் பேருக்கு உயிர் தொழில் ஜீவனை கொடுக்குறோம். மாம்சமான அவருக்கு ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்தம். 7 கண்ட ஜனங்கள், 7 கண்ட பூமியும், 7 எல்லாம் உலகத்துக்கு 800க்கும் அதிகமான தேசம், 200க்கும் அதிகமான தேசங்கள் இருக்குது. எல்லா தேசங்களும் இந்திய தேசம் ஜீவ பூமி, ஜீவ சரீரம். பூமியே ஜீவ பூமி ஆகணும். ஜீவையே செழிப்பான வயல்வெளி, செழிப்பான வழி காடாக எண்ணப்படும். அப்போ பூமி மீது பரிசுத்தாய் ஊற்றப்படணும். மேல்வீட்டறையில் பரிசுத்தாய் ஊற்றப்பட்டது. அதுபோல பூமி மீதே பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். அதுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ரத்தத்தை சிந்தி மனுஷுடைய சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, பாதாளத்தெல்லாம் நீக்கியிருக்கிறாரு. பூமியின் மீது ரத்தத்தை சிந்தி இதை ஏதேனாய் மாற்றியிருக்கிறார். அதுக்காக ஆதாம்லேருந்து முழு உலகத்தை இந்த ஜீவ பூமியை, ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்தில் எந்நேரத்தில் சோர்ந்து போய் செலுத்திட்டே இருக்கிற தாய் பிசாசுலாம் பெயர்ந்து சமுத்திரத்தில் பாதாளத்தில் சிதறடிக்கப்பட்டிருக்க தாய் வனாந்திரம் வயல்வெளியாக மாறட்டும். வயல்வெளி செழிப்பான காடாக எண்ணப்படும். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல் காடாக எண்ணப்படும். நல்ல பசுமையும் நீர் பாய்ச்சலானதோட பாலும் தேவனும் நலம் விஷாலும். ஒரு திராட்சை கொலையை காணான் தேசத்தில் 2 பேர் தூக்கணும். அவ்வளோ பெரிய செழிப்பான பூமி காணான் தேசம். அந்த மாதிரி இந்த பூமி காணான் தேசமாக மாறணும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாறணும். எங்கும் நதிகள், எங்கும் ஆறுகள் எல்லாம் உண்டாகணும். பூமி எங்கும் காய்ந்து போன ஆறுகள் எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக வட்டாத ஜீவ தண்ணியுள்ள நதிகள் புறப்படணும். எல்லாம் சபிக்கப்பட்டு போச்சு மனுஷன் செய்த பாவத்தால். எல்லா மனுஷன் பேர் சொல்லி ஜீவ சர, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ சமுத்திரம்,
816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிறாங்க. அத்தனை கோடி பேர் ஜனங்க, அத்தனை கோடி ஜீவ பூமி, அத்தனை கோடி ஜீவ சமுத்திரம், ஜீவ நதிகள், ஜீவ ஐஸ்வர்யங்கள், ஜீவ வயல்வெளிகள், செழிப்பான வயல்வெளிகளை பிதாகுமார் பசுத்தை வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாகுமார் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாம எக்காலத்தை வாழ்நாள்லாம் சேர்த்து அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இறக்கி தேவதூரெல்லாம் பணிவு செய்து எங்கே பார்த்தாலும் செழிப்பான தோட்டம், வட்டாத நீரூற்று, வயல்வெளி, செழிப்பான பூமி மாறட்டான். நான் ஊழியக்காரன், உலகத்தையே ஒலின்னு சொன்னியா இல்லையா இயேசு? பூமிக்கே உப்புன்னு சொன்னியா இல்லையா? பூமியே ஜீவ பூமி ஆக்கிறேன், பூமியே ஜீவரத்தம் மாம்சமான இயேசு ஜீவன், பரிவு ஜீவன். அப்போ இந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து தம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்பதான் ஆவி ஊற்றுவேன்? கிறிஸ்து வந்துட்டாரியா? 816 கோடி பேருக்கு அதிகமாக கிறிஸ்துவை கொடுக்குறேன். லட்சம் கோடி ஜீவ கிறிஸ்து, கோடா கோடி ஜீவ சரம், ஜீவ பூமி, ஜீவ சரம், ஜீவ ரத்தம், ஜீவ நதிகள், ஜீவ குடும்பம், ஜீவ பூமி, ஜீவ மண்ணு, எல்லாம் நன்மை தீமை மண்ணா உலகம் ஃபுல்லா பூமி சபிக்கு முள்ளு குறுக்கும் போச்சு. உலகத்தையே ஜீவ பூமி, ஜீவ மனிதர்கள், தேவ நீதி உயிர்த்ததின் மனிதர்கள், ஆதாமிலிருந்து முழு வளர்த்து கோடா கோடி ஜீவ பூமி, ஜீவ சமுத்திரம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த பூமி கோடா கோடி ஜீவ பூமியாய் மாற்று. ஜீவ சமுத்திரம், ஜீவ வானம், ஜீவ வயல்வெளிகள், ஜீவனுக்குள்ள கூட நன்மத்தே மாதிரி ஷாகவே ஷாகு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். ஆதாமி சிந்தவன், கிறிஸ்து சிந்தியும் ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவின் பூமி, கிறிஸ்துவின் வானம், கிறிஸ்துவின் நீர், நதிகள், ஆறுகள், ஓடைகள், வயல்வெளிகள், பிதாகுமார் பசுத்தாய்க்கு மத்தியஸ்மா ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாம இந்த பூமியிலிருந்து நான் கட்ட வைக்கிற வாய் நல்லா நித்தியமா கோடா கோடி ஜீவ பூமி, கோடா கோடி ஜீவ வானம், கோடா கோடி ஜீவ ஐஸ்வரி, கோடா கோடி ஜீவ நதிகள், கோடா கோடி ஜீவ கிணறுகள், கோடா கோடி ஜீவ வயல்வெளிகள், சுவாச வல்லையாவுக்கு ஆதாமிலிருந்து முழு வாய்நாளெல்லாம் வெளிப்பத்து இடைவிட அசுத்தாவை தோற்றி பசுத்தாவையால் இறக்கி ஜீவ வயல்வெளியாய் மாறுவதாக நித்தியமா தேவத்துவ பணிவிடிச்சு பசுத்தாய் ஊட்டப்படுவதாக இந்த பூமியின் மீது. அல்லேலூயா. இந்த வயல்வெளிகள் எல்லாம் வனாந்திரமாய் இருக்கிற இந்த வயல்வெளிகள் எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களாய் மாறுவதாக, மாற்றப்படுவதாக, வயல்வெளி காடாக எண்ணப்படுவதாக, செழிப்பான வயல்வெளியாய் மாறுவதாக, தேவ நீதி துவைத்த பாவம் மன்னிப்பு எல்லாம் சுதந்திரிக்கப்படுவதாக, வானத்தில் கூட சகல அதிகாரம் உண்டாவதாக. பிதாகுமார் பசுத்தாய் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உண்டாவதாக, தேவ நீதி உயிர்த்தது உண்டாவதாக. பிதாகுமார் பசுத்தாய் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாக தேவ நீதிட்டு உயிர்த்தது பாவம் மன்னிப்பு நீதி பரலோக ராஜ்யம், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம். பிதாகுமார் பசுத்தாய் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாம எக்காலத்தில் எந்நேரத்துக்கு சோர்ந்து போகாம ஜீவ பூமியை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கோடா கூடிய மத்தியஸ்தமா இடைவிடாம எக்காலத்து எந்நேரம் இந்த பூமி ஏதேன் தோட்டமாய் மாறணும், ஜீவ பூமியா மாறணும், ஜீவ வானமா மாறணும், ஜீவ சமுத்திரமா மாறணும். வனாந்திரம், வயல், செழிப்பான வயல்வெளி அடர்ந்த காடாக எண்ணப்படும். சோத்ரம். அப்போ ஏசாயா 32:15 உன்னதத்தில் இருந்து தம்மேல் இந்த பூமியின் மேல் ஆதாமிலிருந்து முழு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அன்றாட பூமியின் மேலே ஜீவ பூமி, ஜீவ சமுத்திரம், ஜீவ வானம், ஜீவ சரீரம், ஜீவ அமெரிக்கா, ஜீவ அண்டார்டிகா, ஜீவ ஆசியா, ஆப்பிரிக்கா எல்லாம் நன்மத்தீம கண்டங்களாக போச்சு. நன்மத்தீம தேசங்கள், நன்மத்தீம பூமி, சபிக்கப்பட்ட பூமி ஆகிப்போச்சு. ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ இந்தியா, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ மனிதர்கள், தேவநீதி உயிர்த்த கோடா கூடிய சுவாச வழியாகும் ஜீவ பூமி. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பசுத்தான் அபிஷேகம் கட்டவிக்க பூமி எங்கள் வாய்நாளெலாம் வனாந்திரமெல்லாம் வயல்வெளியாக மாறட்டும், வயல்வெளிகள் அடர்ந்த காடுகளாக மாறட்டும். பசுத்தான் அபிஷேகம் பூமி எங்கே ஓட்டப்பட்டது, இந்த நிலத்தின் மீது ஓட்டப்படட்டும். பசு தாவியார் நீர் அப்படியே செய்திருக்காய், நன்றி செலுத்துகிறோம். வனாந்திரத்தே நியாயம் வாசமாயிருக்கும், தேவனியா பூமி எங்கும் இயேசுவின் நியாயம், அது தேவநீதி பரலோகராய் வானத்து சகல அதிகாரம். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கித்தாய், தேவி நீதி தங்கித்தாய், உயிர்த்தெழு ஜீவனம் பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே சாபிக்கப்படட்டும். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சத்தியத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி.
சோத்ரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறேன் ராஜா, ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தாவே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பூமி எங்கும் அசைவாடுவதை ஜீவிக்கிறதா, தேவி நீதிட்டு உயிர்த்தது, பாவ மன்னிவிட்டு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், வானத்தில் பூமி சகல அதிகாரம், இடைவிடாமல் எக்காலத்தில் இந்த பூமியிலிருந்து ஜீவ பூமியை வானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் வாழ்நாளெலாம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பூமி எங்கும் இந்த ஜீவ பூமி இதிலிருந்து பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் வெளிப்படுத்தணும். இடைவிடா வெக்காலத்து வெளிப்படுத்தாதா இந்த பூமி வயல்வெளியாக மாறட்டும், செழிப்பான காடாக மாறட்டும். ஆண்டு வனாந்திரத்தில் நியாய வாசமாக இருக்கட்டும். இந்த வயல்வெளி தேவி நீதி தங்கி தாபரிக்கிற தாவே செழிப்பான தோட்டமாக மாறட்டுங்க தாவே. பசு தாய் ஓட்டப்படட்டும். தேவி நீதி உயிர்த்தது, பரலோகராஜ் வானத்துக்கு சகல அதிகாரம் வாய்நாளெலாம் நித்தியத்தை ஓட்டப்பட்டோம். இந்த பூமியை கையில் எடுத்து வானத்தாண்டாத ஜீவ பூமியை சுகந்த பலியா பிதாகுமார் ஆதாம் முழு கோடாகூடி கட்டுகிற ராஜா. இந்த பூமியிலிருந்து பழுகி பெருகி 5000 10,000 கோடாகூடி ஜீவ பூமியை ரிசீவ் பண்ணி ரிலீஸ் பண்ணி சொந்தத்தை ரிசீவ் பண்ணி சொந்தப்படுத்துகிறேன் தாவே. அது 5 அப்பு 2 பேர் எடுத்து வானத்தாண்டாட்டு பாடு ஜீவ அப்பத்தை கொடுத்து முழு ஜீவ பழுகி பெருகியது போல இந்த ஜீவ பூமி ஜீவ சார் இந்த அப்பத்தை இந்த பூமி எடுத்து ஜீவ பூமியை பிதாகுமார் ஆதாம் கோடா கட்டவிக்கிறனால இந்த பூமி பழுகி பெருகி நிரம்பி கோடாகூடி நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் கத்தாவே. பூமி எங்கும் கட்டவிக்கிற கத்தா பிதாகுமார் ஆதாம் வாய்நாளெலாம் நித்தியமா பசு தாவியார் தேவதூரம் மாபெரிய பணிவிடை செய்து மாபெரிய எழுப்பில் கொண்டு வந்து இந்த வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுக்காக வயல்வெளியாக செழிப்பான வயல்வெளியாய் காடாய் மாற்றிருக்காய் நன்றி செலுத்துக்கத்தா. வேத வசனத்தை நிறைவேற்றிக்காய் நன்றி செலுத்தும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்தில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சபிக்கப்பட்ட பூமியை ஜீவ பூமியாக மாற்றுங்க. நன்மத்தையும் அறியத்தக்க பூமி. இன்னும் பூமி சபிக்க முள்ளும் குறுக்கும் முளைக்க பிடிக்கும். அது ஆதாமின் சாபம். கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் வெளிப்படுது. சாபத்தை நீக்கிங்க, பாவத்தை நீக்கி, தரித்திரத்தை நீக்கிங்க. பசுத்தான அபிஷேகத்தை ஊற்றுங்க. வனாந்தத்தை வயல்வெளியாக மாற்றுங்க. வயல்வெளி செழிப்பான வயல்வெளியாக மாற்றுங்க, காடாக மாற்றுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பேர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஜெயிப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். அதோ பசு தாவியான மழை ஜோராக அந்த பக்கம் வருது. சோத்திரம். அதுக்குள்ளே நம்ம கடந்து போனோம். அதனால் சத்தியத்தை கேட்டு நீங்களும் அவரும் பாக்கியவான்கள். இந்த சத்தியத்தை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஜெயிப்பில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். சோத்திரம். மழை வந்து விட்டது. சோத்திராண்டவரே. சோத்திரம். 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 கோடானு கோடி சோத்திரம். பசுத்தாயின் மழை ஓட்டப்பட்டுங்க தான். தேவதூர் பணிவிடை செய்துங்க தான். ஒரு மாபெரும் செய்தியை கொண்டு வருகிறார். பெரிய காரியங்கள் செய்யும். ஸோ செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 100 பேருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிச்சயமாக நீங்கள் ஆசை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். சோத்திரம்.
பசுத்தான் மழை ஊற்றப்படுவதாக. பசுத்தான் மழை பசுத்தான் மழை ஊற்றப்படுவதாக. பசுத்தான் மழை ஊற்றப்படுது. பசுத்தான் மழை ஊற்றப்படுவதாக. சோத்ர சோத்ர கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த இடத்துல அபிஷேகம் மழை ஊற்றப்பட்டுருக்கா. மாபெரிய எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. பெரிய காரியங்களை செய்யும். சோத்ர 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 ஓடான ஒரு சோத்ரம் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டுருக்கா. ஒரு பெரிய எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. பூமி ஜீவ பூமியாக மாறட்டுக்கட்டா. வனாந்திரம் வயல்வெளியாக மாறட்டும். வயல்வெளி காடாக எண்ணப்பட்டோம். உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது அப்படியே இருக்குன்னு சொல்லி பசுத்தான் மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாரு. அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டிருக்கத்தாரு. மாபெரும் எழுப்பில் வரட்டுங்கத்தாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி செய்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. மறுபடி கேளுங்க. ஜோராக மழை வருது. இதோடு கூட நான் ஆஃப் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சோத்ரம் சோத்ரம் பசுத்த ஆவியானவரே உங்கள் நன்றி. கோடானுக்கு ஒரு நன்றி. அபிஷேக தைலம் ஊற்றப்படுங்கத்தான். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குன்னு சொன்னீங்கத்தா. பசுத்தான் மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். ஒவ்வொரு எழுப்பு உண்டாகட்டுக்கத்தாள். சோத்ரம் அபிஷேக மழை ஊற்றப்படுதா. ஜீவ பூமியை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்திருக்கத்தாள். பசுத்த ஆவியான ஊற்றப்படுகிறார்கள். மாபெரும் எழுப்பில் உண்டாகிறது. ஜீவ பூமி எல்லையெங்கும் ஜீவ ரத்தம், ஜீவ சர, ஜீவ மழை. பிதாக்குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்பத்துக்கத்தாள். பசுத்தான் மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். மாபெரும் எழுப்பில் உண்டாகும்படி ஜெபிக்கிறதாள். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறதாள். பசுத்தாவியான ஊற்றப்பட்டிருக்கத்தாள். எழுப்பில் உண்டாகிருக்கத்தாள். பசுத்தான் மழை வானத்திலிருந்து உண்டாகிருக்கத்தாள். சோத்திரக்கத்தாள். வானத்திலிருந்து மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். பசுத்தான் மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். அபிஷேக மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். உன்னதிலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் வயல்வெளி அப்படியே இருக்கும். மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். சோத்திர பசுத்தாய் மழை இந்த இடம் ஊற்றப்பட்டிருக்கத்தாள். வனாந்திரம் ஊற்றப்பட்டிருக்கத்தாள். வயல்வெளியாக மாற்றிருக்கத்தாள். பசுத்தான் மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். அபிஷேக மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். பசுத்தான் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டிருக்கத்தாள். அபிஷேக மழை ஊற்றப்பட்டிருக்க வனாந்திரம் வயல்வெளியாக மாற்றிருக்கத்தாள். சோத்திரக்கத்தாள். சோத்திரம் 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 வயல்வெளியாக ஊற்றப்பட்டோம். மேகம் கருன்னு ஊற்றப்பட்டோம். மழை ஊற்றப்பட்டிருக்கத்தாள். சோத்திரக்கத்தாள். உயிர்த்தல் ஜீவனம் உண்டாகட்டும். வருகூர் ஜீவனம் உண்டாகட்டும். அபிஷேகத்தில் ஊற்றப்பட்டிருக்கத்தாள். வயல்வெளியாக மாறினக்கத்தாள். மாபெரிய எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியங்கள் செய்யும்படி ஜெபிக்கத்தாள். சோத்திரம் சோத்திரம் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிறார்கள். சோத்திரம் வனாந்திரம் வயல்வெளியாக மாறட்டும். வயல்வெளி அடர்ந்த காடாக எண்ணப்படட்டும். சோத்ராண்டு துதிக்கிறோம். துதிக்கிறோம். சோத்தரிக்கிறோம். வைவியப்படுத்துகிறோம். பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தி 10/11/5/2025 அபண்டன்ட் லைஃப் சர்ச் சோழவரம் பகுதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். மேகமூட்டம் அதிகமாகுது. மழை பெய்யுது. பசுத்தான் மழை இந்த இறக்கிட்டோம். உன்னதத்தில் இந்த ஆவி பொடிய மட்டும் பசுத்தான் மழை இறங்கிச்சிங்க. அல்லேலூயா. நான் வீட்டை போய் சேரணும். அதோடு கூட இந்த செய்தியை முடிக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. ஜீவ பூமியாக மாறுங்க. ஜீவ குடும்பமாக நன்மத்தையும் அறியத்தக்க குடும்பம், நன்மத்தையும் அறியத்தக்க பூமி, நன்மத்தையும் நிமித்து பூமி சபிக்கப்பட்டு வனாந்திரம் வறட்சி இல்லை, வேலை இல்லை, விவசாயம் இல்லை, நீர்நிலை இல்லை. எங்கே பார்த்தாலும் பசி பட்டினி தாக நிர்வாணமாக தான் இருக்கும். கிறிஸ்து தேவி நீதி தூத ஜீவ பூமி, ஜீவவானம், ஜீவ ஜீவரத்தம், பிதாக்குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. பசுத்தாய் ஊற்றப்படும். பசுத்தாய் எங்கே அங்கே சமாதானம், ஆசுவாதம், வயல்வெளி, செழிப்பான நீரூட்டு உண்டாகும். ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். கிறிஸ்து சந்திக்கிற இடத்துல ஏசு ரத்த சகல பாவத்தை சுற்றி பசுத்தாய் ஊற்றப்பட்டு அது செழிப்பான வயல்வெளி மாறித்தான் ஆகும். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாரா. அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.